Hi students, now இப்போ exercise 2.8ல 9th sum பார்க்கலாம். Find the rational form of the number கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எடுத்துப்போம். இந்த பார் கொடுத்தனால இது நம்ம 9th பார்த்த மீனிங் 9th ஸ்டாண்டர்ட்ல. இப்போ என்ன மீனிங் இந்த 1 3 நம்ம அப்படியே 1 2 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 1 2 3 1 2 நமக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா? இப்போ இது எப்படி போடலாம் கொஞ்சம் பாருலாம். 0.123 plus 0.00123 என்ன பர்பஸிங் பாருங்களா. இப்போ 0.123 இதில் மாட்டீங்க 0.00123 அப்படின்னா நமக்கு 0.123 சரிங்களா. அடுத்த ஒரு 1 2 3 எப்படி போடலாம். இப்போ 0. அந்த என்னது 60 போட்டுருங்க. 1 2 3 4 5 6 அப்புறம் அது 1 2 3 டாடா இதுவே டாடா போயிட்டே இருக்கும். டாடா போயிட்டே இருக்கு. ஏன்னா எண்ட் ஆகுது இல்லையா. அப்போ நமக்கு சம் ஆஃப் அந்த இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. இப்போ சொல்லலாம் இது 0.123 இருக்கா. இது வந்து 0.0123 இருக்கு. இல்ல இது 0.60 சொல்லுது இல்லையா. அப்ப என்ன பண்றோம் இங்க இது ஒரு ஜிபி இல்லையா. இட் இஸ் an ஜிபி. ஏ வேல்யூ பாருங்க நமக்கு 0.123. ஆர் என்ன பார்த்தீங்களா 0.001. என்ன பாயிண்ட் நம்ம வந்து 3 டிஜிட் தள்ளி போறியா பாயிண்ட் பண்ணுங்க. 3 டிஜிட் தள்ளி இருக்கா. இங்கே 6 டிஜிட் மொத்தம் 6 டிஜிட் இருக்கு. அப்போனா நமக்கு என்ன அர்த்தம் 0.001 நம்ம வந்து நம்ம மல்டி பண்ணுறோம் சரிங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் எஸ் இன்ஃபினிட்டி போயிடலாமா. ஏன்னா இந்த சீரிஸ் கண்டினியூ போயினே இருக்கு. இப்போ இன்ஃபினிட்டியா போனோம் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு a/1 - r. எஸ் இன்ஃபினிட்டி போடும்போது ஜிபியில் இருந்துச்சுங்களா. என்ன ஃபார்ம் ஏபியில் எக்ஸ்ட்ரா கிடையாது ஜிபி தான் இருக்கு. எஸ் ஃபார்ம் வந்து a/1 - r. ஏ வேல்யூ தெரியும் உங்களுக்கு 1.123 divided by 1 minus 0.001 வரும் 0.123 divided by நமக்கு 0.99 வந்துருமா. சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க 1 சரிங்களா. 1 பாயிண்ட் வச்சு திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இங்க என்னது 0.001 தானே 0.01 அப்புறம் 0 வந்து நம்ம 1 போகாது. அப்புறம் நமக்கு இங்க போற பார்த்தீங்கன்னா 10 ஆகும். இங்கே 1 கொடுத்து 9 ஆகும். இது 9 ஆகும். இது 10 ஆகும். 10 கொடுத்து 9 9 பாயிண்ட் வந்து 9 வந்துச்சுங்களா. நம்ம எப்பயும் சொல்லி உங்களுக்கு டெசிமல்லேருந்து டினாமினேட்டர்லேருந்து டெசிமல் வந்தால் என்ன பண்ணுங்க கோலமில் மாற்றுங்க சரியா. அதை அப்படியே கேல்குலேட் பண்ணாதீங்க. அப்புறம் நமக்கு மேலே கீழே நம்ம 1000 மட்டும் பண்ணுங்க. ஏன் 1000 சொல்கிறாங்க ஏன்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 1 2 3 டிவைட் பண்ணுது 9 இப்போ 3 டிவைட் போகலாமா. 4 3 சார் 12 1 3 சார் 3 இது வரும் 3 3 3 வந்துருமா. அப்போ ஆன்சர் போட்டால் 41/333 இதான் வந்து அந்த எஸ் டோட்டல் வேல்யூ சரியா. 1 2 3 பார் நம்ம என்ன பண்ணணும் 1 2 3 1 2 ரிப்பீட் ஆகணும். அது எப்படி எதாவது கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்டெப் கொஞ்சம் பார்த்துங்க. ஏ வேல்யூ அது 0.123 வந்துடும். ஆர் வேல்யூ 0.001. நீங்கள் என்ன பண்ணணும் எஸ் இன்ஃபினிட்டி கண்டினியூ அவ்வளோ.